மண்ணை மீன் பிடிக்க வர்றாங்க. 10 மணிக்கு மீன் பிடிக்க வர்றோம் நாங்கள் பகலில். நைட்டு 10 மணிக்கு வர்றாங்க. ஒரு வழியா கிளம்பிட்டோம். கீழே தான் பார்த்து ஜாக்கிரதையா போக வேண்டியதா இருக்கு. அந்த வெறுங்காலம் நடந்துட்டு இருக்கோம். பாறை மீன் பெருசு பாறை பிடிச்சி ஆகணும். வாங்க எனக்கு வறுத்து கொடுத்துட்டுலாம். கடல் பாறை அதெல்லாம் செம்ம வெயிட்டா இருக்கு. உண்மையாவே வெயிட் அதிகம். தாடி நீ வீசுறது கஷ்டம். நான் வீசல, நான் அரிக்கிறேன். சொல்லியா நான் வெளியே வந்திருக்கேன். அருணா அருணா அமைதி. ஓகே गाइस வீசி பார்க்கலாம். 10 மணி ஆயிடுங்க. வீசு சமானா சமானா அங்க போய் நிக்க அந்த அண்ணாட்ட. லைட் கட்டாடி. ஓகேவா? இல்ல தாடி பொறுமையா கொடுவாதண்டி குடு. ஏய் பொறுமையாலே குடு. பார் மொத்தம் கீழ விட போறேன். இரு கொடுவாயா, கடல் கொடுவாயா, திருப்பூர்ல பொறுமை விட பெரிய வாய் வைக்காதீங்களா? பாறை குட்டி பாறை. காய்ஸ் ரோகு பாறை எல்லாமே கிடைச்சிருச்சு. ஜூம் போயிடுச்சு. அட பாவி பாரு. இது வீடியோ ஆன் பண்ணிடுமா? காய்ஸ் பாறை ரோகு எல்லாமே கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க. இங்க வாரு ரோகு சைஸ். நோ ஒன்னு எடுத்து வறுத்தலாமா? இங்க சுதர்சனா கூப்பிடுங்க. நான் இங்க தான் நிக்கிறேன். வாடா ஓனர். டேய் முருகா கட்டடா. இந்தா. காய்ஸ் இங்க ஒரு வழியா கஷ்டப்பட்டது பலனு. ரெட் கலர் பிரானா. ஒண்ணு கட்டணும். அது காய் அந்த ரைட்னா தோசைகள்ல வைக்கிட்டா இருக்கு. அதுல தோசைகள் மாதிரி இருக்கு. கட்ட எடுத்தியா? காய்ஸ் ஒரு வழியா கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க. செம்ம பாறை ஒன்னு கிடைச்சிருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இத எடுத்து வளக்க போயிரலாம். அண்ணா பக்கெட் எடுத்து பக்கெட். நீ கரெக்ட் காய்ஸ் இங்க வர உயிரோட உள்ள விட்டு வைக்க போறோம். காய்ஸ் இப்ப உள்ள விட்டாச்சு. உள்ள பாத்தீங்கன்னா 2 மீன் இருக்கு. இங்க ஒரு ரோகு. ரோகலாட்டு போய் வளர்க்க முடியாது காய்ஸ். அதுக்குலாம் இன்னொரு டேங்க் புதுசா கட்டிட்டு வளர்க்குறோம். அது வரைக்கும் இதுல விட்டுறலாம்ல இல்ல? விடலாம் வேணாம். எடுத்து வைங்க வருமா? அப்ப வருத்தலாமா? இங்க கருப்பு பூச்சி என்ன போகுது? வீடியோ எடுங்க. ஸ்பைடர்மேன். கரெக்ட்டா ஸ்பைடர்மேன் மாறிடுமா? ஈஸி இருக்குமா? டேய் கட்டாதடா. Black spider உள்ள விட்டுறா. அண்ணா சுதர்சனா அத பத்தி பேசுனா அது ஆபத்து கடிச்சிராத. கிட்ட போய் தம்பி இருக்குல கொடிய விஷம் தம்பி. இது நல்லா காட்டுல மட்டும் தான் இருக்கு. பாருங்க அந்த சிலந்தி பாருங்க வித்தியாசமா இருக்குது. Black கலர்ல இருக்குது. கடிக்கிறக்கே வருது. பாத்தியா கேமராமேன் துரத்துது. அவர் ஓடுறாரு. அந்த பக்கம் தண்ணி ஆள ஊத்துறாதீங்க உள்ள. ஓகே गाइस நம்ம வந்ததுக்கு வந்து ஒரு 2 மீனை கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணுவோம். பிஞ்சு போய் செருப்பு போய் எல்லாம் பேசல. உண்மையிலே கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் பண்றோம். குளத்துக்காரர் வந்து கொண்டு போடுவாரு. உள்ள விட்டுருங்க. அண்ணா ஒரு ஆறு மீனை வறுப்பானே. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஆளுக்கு 1/2 கிலோ. அப்படி பார்த்தா நம்ம 5 பேர் இருக்கோம். 10 கிலோ. ஐயோ கணக்கு வேற தெரியல. ஒரு 5 கிலோ மீன் எடுத்துக்கலாம். இன்னொரு புராணா இருக்கு. நான் வளர்க்கறதுக்கு எங்க இங்க வாரு. இப்ப இன்னொன்னு பாக்குறாங்க உங்களுக்கு. அது அரை மணி நேரமா அதுக்குள்ள பிடிச்சிட்டு இருக்குது. எப்படின்னா இப்படி என் ட்ரைனிங் எப்படி குதிக்குது. இது ஒண்ணு இருக்கு. something is wrong. விராலா உரிய நினைக்கிறானோ? இந்த முட்டு விராலையில நான் நினைக்கிறேன் விடான்னு. வளவு ரவுண்டா இல்லனா? பெரிய மீன் காய்ஸ். பெரிய மீன் இருக்கு. பாத்து பாத்து ஓடி காய்ஸ். கட்டச்சிரா ரோகு. பாரு குட்டி பாத்து காய்ஸ். ரோகு நல்ல மொரட்டு ரோகு. இங்க பாரு. போயிடாது. நான் பிடிச்ச காட்டு எவ்வளவு பெருசு இருக்கு. இங்க ஒரு 2 கிலோ வரும். சுதர்சனாக்கு ஒரு ரோகு இருக்கான்னு பாரு. சுதர்சனாக்கா இல்ல ஒண்ணுதான் இருக்கு. அவருக்கான பாறை இருக்கு எடு. நான் வெயிட்னா இந்த ரோகு எல்லாம் நல்ல வெயிட்னா. சுதர்சனா போட்டோ தல பண்ணு. ஃபோன் கொடு. ஃபோன் அவர் ஃபோன்ல கூட எடுக்கலாம். அவர் ஃபோன் இந்த ஃபோன் தானே? விவோ. அதேதான். அப்படியே கரெக்ட்டா தான் அடிச்சேன்.
ஆங்கிள் மட்டும் கரெக்டாக ஆனால் அவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரலே தான் நிற்கும். ஆனால் இங்கே வரணும் சும்மா அடிச்சிருவாரு. இங்கே வரணும் வளையத்தி இங்கே அங்கேயா? தள்ளி போயிருங்க. ஓகே ஓகே. இன்னும் ஒரு 10 அடி நகர்ந்து போய் வீசுங்க. வேகமாக ஓடணும்னா இங்கே லைட் எரியும். உள்ள எட்ட வீசிருங்க. வாங்க சுத்திது. நான் வச்சிருவேன். படிக்கிற பாரு லாங் தம்பி. இந்த லாங்கை நீ பார்த்துருக்கவே மாட்டேன். ஓகேண்ணா. இப்போதானா ஓஜி சுகுமார் வெளியே வராரு காய்ஸ். இப்போ தெரியும் வீசிட்டு பேசுன்னு என்ன காய்ஸ். ஓஜி சுகுமார் வெளியே வராரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இப்போ வேணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேணுமோ அதே தான் இப்பயும். நீ தாண்டா இருக்கு சம்பவம் போடணும். எங்க வா 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 மீறி அதுலயா எங்க தம்பி? போங்க போ அங்க வீசிடுங்க. அண்ணா கால் வலிக்கு உள்ள விழுந்துறாதீங்க, மானக்கேடாயிரும். 2 வீச்சு. இங்கே வராது. ஏய் தள்ளு கரெக்டாக சுற்றி வீசுறாரு. சொன்னாங்க கேட்குறீங்களா? பேசிட்டு வீச மாட்டேன்னு சொன்னா சார் நான் வாய்ப்பு இருந்தால் இதுலேயே உங்களுக்கு பாரு. நிறைய கிளப்பிட்டீங்க, எல்லாமே போயிருக்கு. நான் தெரியுதுண்ணா. நிறைய கிளப்பி எல்லாம் அங்கே தான் நிற்கும். ஆழத்துக்கு வராது, மேட்லேயே தான் ஓடும் மீன். ஆழத்துக்கு வராதுங்கிறீங்களா? ஆழத்துக்கு வராது. ஆழம் சேரு, இங்கே அதிக சேரு. அதனால் அங்கேயே தான் முக்கிய வரும், அங்கே மேட்டு தோறியாரு. அப்போ இங்கே ஒரு கொசு வலையை வச்சு அடிச்சிருக்கலாமே. ஒரு கிலோ ஜிலேபி வலையை பிடிச்சி அங்கே வரைக்கும் எடுத்துட்டு போனால் வச்சுக்கலாம். நான் மீன் மாட்டி ஏதோ இருக்குண்ணா. அண்ணே நீங்க என்ன கீழே போறீங்க? அண்ணே அண்ணே நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கீழே போறீங்க? வலை மாட்டிக்கிட்டீங்க. ஏன் வலைக்குள்ள நீங்க போயிடாதீங்க, வாங்க. இப்போ வலை மாட்டிக்கிட்டீங்க. வலை மாட்டிக்கிச்சா? 10 வருஷம் முன்னாடி இதே பண்ணிக்கிறீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போயிருக்கு. எப்படி எப்படி பேச்சு மட்டும் தான் வீச்சா? பேசிட்டு வீச மாட்டேன். ஏனே 7 வேலை இழுத்து விட்டீங்க. பார்த்து நான் கேர்ஃபுல். ஏய் ஏதோ இருக்குண்ணா. ஏய் இவ்வளோ பெரிய ரோகா? பாறை பாரு. ரோகு இங்கே ஒரு தம்பி பாறை. ஏதோ ஒரு மீன் வித்தியாசமா இருக்கு. அது பெருசு ரோகு. பாறை இல்ல ஒரு வீசிட்டு எடுக்கும்போது பண்ணிக்கலாம். கீழே பார்த்தா முள்ளு பாரு எப்படி. என்ன காட்டினா காய்ஸ் இங்கே பாரு. ரோகு சைஸ். நல்ல சைஸ் மீன் 1 கிலோ வரும். ரோகு மீன் தூக்கி போண்ணா. நாளைக்கு கடையில் வந்து வாங்கிக்கோங்க. தண்ணியில போயிடுது. என்ன அதையும் மார்க்கெட்டிங் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு இந்த வீடியோ போறேன்னு இந்த மீன் எங்க இதுக்குள்ள இருக்குமா? காய்ஸ் இங்க பாரு எவ்வளவு மாட்டிச்சு பாறை. வாங்க. பெருசா? ஆமா. அருணா பெருசா? பெருசுங்க. பெருசுங்க. இதை புட்டுலாமா? சரி எடுத்து மட்டும் ஒரு காட்டுங்க. கை தண்டி இருக்குங்க. காய்ஸ் இங்க பாருங்க பாறை மீன். இப்போ வரைக்கும் நம்ம பிடிச்சதுல இதான் பெரிய பாறை. 2 கிலோ தாண்டுன்னு நினைக்கிறேன். பல்லே முளைக்கல தம்பி. பச்சிலம் குஞ்சு இவர் பாறையா பல்லு எப்படி இருக்கு? பல்லு இருக்குங்க அந்த ஓரத்துல இருக்குது அந்த பல்லு. உள்ள விரல வைங்க. கறக்குங்க. கட்டுக்கு நகத்தை வைங்க. பிடிக்க பல்லு ஷார்ப்பா இருக்கு தம்பி. கொலகாரனே பாக்குறதுக்கு பச்சிலம் குழந்தை மாதிரி ரத்த இருக்குது. சீத்துல அலுமினி வேற மாதிரி இருக்குது பல்லு. விட்டுலாமா? விட்டுருங்க. பாத்துக்க. ஆசிக்கண்ணா பிடிச்ச மீனை பாத்துங்க. பாறை மீன் எல்லாரும் குட்டி குட்டி மீனா பிடிச்சாங்க. இவரு மட்டும் ஒரே மீன் பெரிய மீனா பிடிச்சிட்டாரு. பல்லு முளைச்சதா? நல்ல பல்கான மீன். கடிச்சு போடுமாங்களே வறுக்குங்குது. பாத்துங்க. அடி முரட்டு பல்லா இருக்கு. பாத்துங்க காய்ஸ் இந்த குட்டி குஞ்சானுங்கிறாங்க. ஆனா வரல கடிச்சு போடும். யாரு பிடிச்சது? ஆசிக்கண்ணா பிடிச்சாரு. தாடி நீயே பிடிச்ச? ஆமா பாத்துங்க. இத்தனை நேரம் பிடிச்சீங்க. மீன் பிடிச்சீங்களா? நானே பிடிச்சிட்டேன். பாறை மீன் பிடிச்சீங்களா? நான் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணேன். கேட்ச் ரிலீஸா? ஆ நான் வருத்தலாம். எங்க வாயில கை வை. வாயில கை சார். அது முடிச்சிரும். தாடியே கடிச்சு விட்டுரும். மரியாதை வச்சுட்டியா? கஷ்டம்ல. இப்ப அது கடிச்சு விட போகுது. கருக்குன்னு கேக்கு. அப்படியே ஒரு ரோஸ் கொடுக்கணும். மரியாதை ரிலீஸ் பண்ணு. மனசு வர மாட்டேங்குது. போயா இல்ல இப்ப இறங்கி இப்படிதானே இறங்கணும். அங்கதான் இறங்கி வந்தா. இங்க பாருங்க ஜிலேபி மீன் பிடிக்கிறேன். என்னைக்கு திண்டுக்கல்ல நான் பிடிச்சி பழவனா அன்னைக்கே தெரிஞ்சுக்கணும் நான் எவ்வளவு பெரிய மீனவனா இருப்பேன். அப்படியே முடிச்சுங்க. அவ்வளவுதான். அப்படியே இழுத்து மடிச்சு வேண்டியதான் உங்களுக்கு தகுந்த மாதிரி. அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு வாங்க பின்னாடி. சரி போங்க. கரெக்டா கரெக்டா புண்ணா. வலை வெயிட்டா இருக்கா? எப்படின்னா இருக்கு? 5 கிலோ டம்புஸ் மாதிரி இருக்கா? அவ்வளோதான் கைஸ். அண்ணன் வந்து ஹெவி பாடி வீசிடுவார், நம்பிக்கை இருக்கு. இப்படிலாம் வந்து வராது. உங்களுக்கு மட்டும் கரெக்டாக இப்படி சிக்க வச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் பிளான் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். நீங்கள் கையை விட்டுருங்க. ஃபோக்கஸ் பண்ணி. இன்கேஸ் நான் உள்ள போற மாதிரி இருந்தா கேமராமேன், லைட் மேன் எல்லாரும் இழுத்துட்டு போறதே வேலை. உதருவாங்க.
நான் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் சாங்க போய் வாடா அப்படின்னு நீங்கள் நின்று எல்லாரும் தட்டை கட்டிடும். இல்லாடி விட்டு போனா சரி ப்ரிப்பேர்ட் சாங்க. இன்னொரு சுருட்டு சுற்றி பிடினா நான் போட்டதுக்கப்புறம் குப்பைன்னு பாட்டு போடுற பாருங்க. கரெக்டாக போடுற பாருங்க. அண்ணா இது எப்படி பிடிங்க. சரி பிடிச்சுங்க. சரி இருங்க இன்னும் என்ன வேலை இருக்கு? இல்லைண்ணே இப்படி ஏதோ ஒரு அடியில் வச்சுருந்தாங்களே. அதை தூக்கி முட்டையில பின்னாடி வைங்க. தள்ளுங்க. இங்க விடுங்க. கையை குமிஞ்சு பிடிங்க. எல் ஷேப்ல கம்பளி பிடிக்கல நீங்க வலை பிடிச்சிருக்கீங்க. சரி கரெக்டா பிடிங்க. இதெல்லாம் இருக்கணும். எல்போ தூக்குங்க மேல. ஆனா இத மேல தூக்குங்க. அக்கறை கட்டி மாதிரி பிடிக்கணும். அவ்வளவுதான். இங்க வருங்க. பேச்சாடா பேசுனேன். மன்னர் போற இது இப்படிங்க. அப்படியே சுருட்டிட்டே இருக்காங்களா கொஞ்சம் கொஞ்சமா. இங்க வருங்க. ரெண்டு கையும் ஒரே பொசிஷன் பரவல கண்ணு முள்ள பிதிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு கை வைக்க தெரியல. இப்ப புரியுதா? இல்லைண்ணே எப்படின்னு தெரியல. சும்மா கையை தூக்கி இப்படி வை. நான் எனக்கு கொஸ்டின் தெரியல. இது வந்து தட்ட மாட்டா வெறிக்கிறது. இதுதான் வெறி இழுத்துட்டு போவோம். இல்லைண்ணே நான் இதை வந்து கொஞ்சம் உவச்சுட்டு இல்ல நான் இப்படி விசிறி விடணுமா? விசிறி. தூக்கி மட்டும் எரிஞ்சிருவா. இங்க பாருங்க கைய பாருங்க. அண்ணா என் கைய பாருங்க. கொஞ்சம் இப்படி மேல தூக்கி இறக்கணும். அப்படி இங்க வரும்போது கையை விட்டுருங்க. இங்க அண்ணா வருங்க. இப்படி இங்க வரும்போது விட்டுருங்க. இந்த இடத்துல இப்படி வரும்போது இதே ஃபுல்லா நீங்க செட்டர் தூக்கணும். செட்டர் தூக்கி ஆட்டணும். இது அப்படியே தூக்கி விடுறப்ப இது ஃபுல்லாவே ஃபுல்லா எல்லாத்தையும் விடணும். எல்லாமே விட்டுறணும். இதான் ஃபர்ஸ்ட் விடணும். இது ரெண்டாவது. இப்ப பாருங்க ஆண்டி. ரொம்ப கசி பேச வேண்டாம். தள்ளி 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 டைலாக் பேசிட்டு ஏதோ பிரஸ் மீட் வந்த மாதிரி இருக்குங்க. லைட்டான இப்ப பாருடி ஆண்டி ஆட்டத்தை. வேற மாதிரி வீசுங்க. ஆனா இது மேல தூக்கி தானே போடணும். இங்க வர என்ன பாத்துங்க. வலைய டோட்டலாவே பின்னாடி இழுத்து இப்படி டோட்டலா வீசுங்க. கேமரா பிடிங்க. தள்ளிங்க தம்பி. தள்ளுறா. பின்னாடி ஆட்டி ஊஞ்சல் மாதிரி ஆட்டி ஓடே. எல்லா மீனும் மாட்டி. மீன் மாட்ட அதுலயும் எங்க அண்ணன் கணக்கு பண்ணி தான் இப்ப வீசிட்டு பாரு வலைய. ஒட்டி இருக்கிற எல்லா மீனும் விழுந்துரும். இப்போ மீன் வந்து தரையில் நின்றுச்சு. பொறுமை 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 சாமி. இல்லைங்க இப்பதான் இருக்கு. டேய் இருக்குப்பா. டூர். ஒரு மீன் மட்டும் இருந்துக்க போதும். பேச மாட்டாங்க. இருக்கு. இருக்கு. அதுல பாரு மாதிரி இருக்கு. ஜிலேபி. பாருங்க பாருங்க மேல சுத்தி தானே. அதெல்லாம் வேற மீன். பாருங்கப்பா 4-5 மீன் மாட்டிது. புடிச்சிங்க. அது வரணுங்க. எடுத்து காட்டுனா. சாதிச்சிட்ட. எடுத்து காட்டுனா. என்ன செத்து போன மீனா? இந்த பாருங்க. உயிர் இருக்கா இல்லையா? தெரியல அசைய மாட்டேங்குது. ஒண்ணுமே ஓ செத்த மீனை தேமாட்டீங்களா? ஏய் மீன் பிடிச்சிருக்கீங்க. நாட்டு ஜிலேபி இருக்காமா? ஜிலேபி அங்க இருக்கு பாருங்க. மேல நாடு ஜிலேபி மேல. அங்க இருக்கு உள்ள இருக்கோனா. அட பொண்ணே. பதட்டமா இருக்கு. இதா. என்ன சிலையை பிடிச்சி பழகுன நீங்க இப்பதான் இது வாங்குறீங்க. அட அது பிடிச்சிங்க. வலைக்கு தொலாவறாரு அது. என்னது இது? உள்ள மாட்டி. எங்க இருக்கு? ஹலோ. ஆனா அவருக்கு எடுக்க தெரியாது. எனக்கு தெரியாதுனே. செஞ்சரா. அண்ணே நீங்களே எடுத்துருங்கண்ணே. நான் வலையை சிக்க விட்டுருவேனே. சொல்லுங்கண்ணா. அந்த கைத்தை பிடிச்சிடலாம். பிடிச்சிங்களா? எல்லாரும் போன்ட்டு சாப்பிட்டாங்க. நாளைக்கு ஒரு பக்கமா. ஒரே நிமிஷம் கொஞ்சம் வெளியே இருக்கேன் வந்துட்டு கூப்பிடுறீங்களா? ஃபைனலி ஓகே இந்த வலையை பிடிச்சோம். 3 மீன். இது மேல என்ன? கிளம்பிட்டு வந்துரு கிளம்பி. மக்களே மீன் பிடிக்க வாங்க. அந்த இடத்துல வராங்க. வீட்டுக்கார மாட்ட வெளுத்து வாங்கிருங்க. அங்க பாருங்க ஒருத்தர் வெளுத்து கட்டிக்கிருக்காங்க. அதனால வீட்டுக்காரமா பேச்சை கேளுங்க. போட்டு போயிட்டு பாருங்க கை கால் கழுவ பைப் இல்ல. மேல அடிக்கிறீங்க. என்னமோ பண்றாங்க. அடி 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 அடி. இன்னைக்கு அடி பம்புல தண்ணி எல்லா பக்கம் முட்டுற மாதிரி பண்றாங்க. गाइस இங்க பாருங்க என்ன இருக்குன்னு. தண்ணி ஓபன் பண்ணலாம். மறைக்கிறீங்க தலை தள்ளி. உள்ள என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. கிட்ட வந்துடுங்க. கொடுவா இருக்கு. மீன் பாறை மீன் ரூப் சந்து கொடுவா இருக்கு. கொடுவா மீன் பாருங்க நல்லா இருக்கு. இது பாறை பாறை மீன். பாறை மீன். गाइस இங்க பாருங்க. கையை தூக்கி பண்ண அமுட்டாத. சீசி 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 கெண்டை. போதும் போதும். இங்க பாருங்க. கொடுவா பாறை ரூப் சந்து. गाइस இப்போ நம்ம பிடிச்ச மீனெல்லாம் பாத்தீங்கன்னா பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்ல விட்டு வளர்க்க போறோம். ஓகே गाइस வாங்க பேக்கப் பண்ணலாம்.